ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 857வது நாமாவளியாக ஓம் சோக நாசனாய நமஹ. முருகப்பெருமான் இந்த நாமாவளி அடியார்களின் சோகத்தை அழிப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதாவது இஷ்ட வியோகத்தினால் ஏற்படக்கூடிய துக்கத்தை அகற்றுபவருக்கு இறைவன் நமக்காக கருணையால் பல உருவங்கள் பிறப்பு இதெல்லாம் நமக்கு கொடுக்குறார். அந்த பிறவிகள் தோறும் நம்ம என்ன சேர்த்துட்டே வரோன்னா வினைகளை சேர்த்துக்கிறோம். நல்வினை தீவினை, இந்த 2 வினைகளால் தான் நம்ம ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு விதமான துன்பங்கள் சந்தோஷங்கள் இதெல்லாமே மாறி மாறி வந்துட்டே இருக்குது. அப்போ அந்த சோகத்துக்கு துன்பத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய அத்தனை வினைகளையும் போக்கக்கூடியவர் குமார பரமேஸ்வரன். அதனால தான் வினை ஓடவிடும் கதிர்வேல் மறவேன் அப்படின்னுவர். அப்போ இறைவன் நினைத்தால் மட்டும்தான் எல்லா துன்பத்திலிருந்தெல்லாம் விடுவிக்க முடியும். அவருக்கு மட்டும்தான் அந்த ஆற்றல் உண்டு. அதனால தான் வள்ளுவர் சொல்லுவார், தனக்கு ஓமையில்லாதான் தாள் சார்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. இறைவனால் மட்டும்தான் நம்மளுடைய செய்த புண்ணியங்கள் பாவங்கள் எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைக்க முடியும். இறைவனிடத்தில் மட்டும்தான். அப்பேற்பட்ட இறை சக்திகளை எல்லாம் உணர்ந்து நமக்காக அனுபூதிமான்கள் எல்லாம் தோன்றி ஒவ்வொரு காலகட்டத்தில் மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை போக்குறதுக்கு வழிகளெல்லாம் சொல்லியிருக்கா. அது மாதிரி நம்ம அருணகிரிநாத சுவாமிகள் திருப்புகழ் வாயிலாக இறைவனிடத்தில் சரணாகதி அடைந்து அவருடைய புகழை சொல்ல சொல்ல நம்மளுடைய துன்பங்கள் எல்லாம் விலகக்கூடிய சக்திகளையும் மனிதனுடைய வாழ்க்கை நிலைகளையெல்லாம் அந்த திருப்புகழ் அவ்வளோ அழகாக சொல்லுவார். நம்ம திருப்பரங்குன்றம் திருப்புகழில் சொல்லுவார், பல துன்பம் உழன்று கலங்கிய சிறியன் புலையன் கொலையன் புரிபவம் இன்று கழிந்திட வந்து அருள் புரிவாயே அப்படின்வார். இப்படி நம்மளுடைய துன்பத்திற்கு காரணமான வினைகளை எல்லாம் போக்கி நமக்கு பேரானந்தத்தை கொடுக்கக்கூடியவர் அவர்தான் குமார பரமேஸ்வரன். திருப்புகழில் அழகாக சொல்கிறார், வினையேனை கோபித்து தாயென நீ ஒரு போதத்தை பேச அதால் அருள் கோடித்து தான் அடியேன் அடிபெற வேணும் அப்படின்னு. அப்போ இறைவனுடைய திருவடி அடையும் பொழுது தான் எல்லா துன்பங்களிலெல்லாம் நம்ம விடுபட முடியும். அப்போ ஏற்பட்ட அடியார்களுடைய சோகத்தை அழிப்பவர் குமார பரமேஸ்வரன். அதை தான் அந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் சோக நாசனாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.